வைராக்கி இருக்கிறவங்க 81 வயசு 1 வயசு கூட ஞானத்தை பெறலாம், முக்தி பெறலாம், ஜீவசமாதி கிடையலாம். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல எவ்வளவு சீக்கிரம் நீ உடலை பாதுகாத்துட்டு தவம் போறீங்களோ உடலை முதல்ல பாதுகாக்கணும். அதான் நீ முக்கியமான உணவு. ஏன்னா அந்த காலத்துல உண்மையான உணவு, இந்த காலத்துல பாஸ்பரஸ், யூரியா, பாய்சன் உணவு. அந்த மாதிரி காலம் தள்ளிப்பட முடியாது. இறைவன் என்னைக்காவது கொண்டு போட்டு உயிரை அவருப்படலாம். இருக்கிற வரைக்கும் நோயின்றி நொடியின்றி நாம் மற்றவங்க தொண்டு செய்தே வாழும். என்ன வயசானாலும் புள்ள 10 ரூபா கொடுத்தான், பொண்ணு 10 ரூபா கொடுத்து மனித மாதிரி கொடுத்தா எதுவுமே இருக்கக்கூடாது. மனித பிரிவு ஆண் பிறவி தொண்டு செய்யற பிரிவு மற்றவங்க கொடுத்துக்கிட்டே போயிடணும். வாங்குற அளவுக்கு வந்துடக்கூடாது. உடல்ல அரிய பொருள்கள்னு புரியுங்க. ஆனா உங்க கையில தான் சாப்பிடுறது ஒண்ணு இல்லை. இப்ப சில நேரத்தில் பாருங்க, சில கிறிஸ்தவ வைக்கிறது தன்னை இறந்தானே இருந்தது. ஒரு சித்தர் புத்தம் எழுதிட்டாரு, வைத்தியர் எழுதிட்டாரு, ஞாபகம் எழுதிட்டாரு. பல சீரியல் கேட்டாங்க, சுவாமி எழுதிட்டீங்களே யாருக்கும் புரியலையே. அதான் சொன்னார், பரிபாட்டை உணராத நிர்மூடர் படுவாங்க இருந்தானே இறந்தானே. நீ 80 வருஷமா இருக்கிற என் பரிபாட்டை பொருள் நீ செத்து போடாண்டான். அது என்ன பொருள்? ஞானத்தை கற்றவர்கள் தான் வைத்தியம் புரியும், ஞான தமிழ் தான் ஞானம் புரியும். சாதாரண மக்களுக்கு MA படிச்சிருந்தாலும் உலகத்துல பரக்கிரமையானாலும் புரியாது. அது சொல் வேற. தமிழ் படிக்காத காலத்துல ஞானத்தால் வந்தது தமிழ். முதல்ல கிடைச்சி ஞானம், அதுக்கப்புறம் தமிழ். அவர் எழுதியதுக்கு ஞானம் படிக்கணும். இங்க படிக்கிறவங்களுக்கு எல்லாம் அர்த்தம் புரியாது. இந்த சொல்லுகள் வேற. முதல் சங்கம் முதல்ல குறியில் எடுத்து நெடில் எடுத்து முதல் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் 5வது மாறிக்கிட்டு இருக்கு. 7000 வருஷம் ஆச்சு. அந்த காலத்துல இது தமிழ் வேறு. அந்த காலத்துல வாய்ப்பாடு வேறு. கீழே இறக்க முக்கால் மாகாணங்கிற வாய்ப்பாடு வேறு. இன்னைக்கு இப்ப 1 2 2 4 4 6 மாட்டு போறோம். அந்த எழுதிய எழுத்துக்கள் வேறு, பொருள்கள் வேறு, பொருள்கள் வேறு. அந்த திட்டம் தாய்க்கு வந்தா தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை புரியும். வைத்தியம் அப்படித்தான். நீங்க ஒண்ணுல பாருங்க, சில பேர் உங்க பேர் இப்ப நான் கேள்வி நீ பார்த்தேன். காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு, மாலையில் கிடக்காய் மண்டலம் சாப்பிட்டா அது கோல்நூற்றி நடக்கும் குமரனாவான்னு எழுதியிருக்காங்க. நம்ம பேர் சாப்பிட்டு வேற வைகை சில பேர் வந்தாங்க வேற. இது பொது தெரியாம எழுதிருக்காங்க. காலை இஞ்சின்னா சூடு அதிகம். வெளியேற்ற சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட முடியாத காரத்தை சரி சாப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் இன்னும் சுக்கு வரையும், அதோட சுக்கு வரும். இது ரெண்டும் சாப்பிட்டு அதை கடுக்கா சாப்பிட்டா என்ன ஆகும்? பெண்மையும் ஆண்மையும் போயிடும். உடல் எல்லா வியாதியும் வரும். அவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில் இஞ்சி, இஞ்சின்னா மிஞ்சிய பதார்த்தம் இஞ்சின்னு பேரு. மிஞ்சிய பதார்த்தத்துக்கு இஞ்சி. ஒண்ணு காலையில குளிச்சா பழைய சாப்பிடு, இல்ல கம்பல் ஜோர் சாப்பிடு, இல்ல கேழ்வரை சாப்பிடு. குளிச்சான பொருளை காலை சாப்பிட போனான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு 12 நேரம் சாப்பிட்டு தூங்குறோம். காலை வயசு காலி ஆயிடுது, சூடாயிடுது. காலையில ஏற்படுற இளம் சூரியனும் பித்த சூரியன் 12 மணி நேரம் பித்தம் அதிகரிக்கிறது. இந்த பித்தத்தை தாங்குற மாதிரி மயக்கப்படாத மாதிரி இருக்கிற குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டா இஞ்சி. காலையில இஞ்சினா சாப்பிடறான். கடும்புகள் சுக்கு மத்தியானம் போய் ஸ்டேட்டும் ஆரம்பிக்க போகுது. வாடகாட்டு வந்து 1 மணிக்கு மேல ஸ்டேட்டும் ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணாக்க சுக்கு போன்ற காரமுள்ள பொருள், காரமுள்ள பொருள் அவன் சாப்பிடுதான். சுக்குண்டு மிளகு உண்டு, வெங்காயமும் நுங்காயம் நெருக்கடியும் சொன்னாரு. சுக்கு மிளகு வெங்காயம் வெங்காயம் எனக்கு தெரிஞ்சு பராசக்தி பத்தி கேட்கிறாரு. இப்போ நான் பயண மாட்டேன், இந்த 3 போது நான் உயிர் வாழ்வேன், சாப்பிட மாட்டேங்கிறாரா. அப்படி சுக்கு மிளகு சேர்ந்து கடுமையா ஒரு காரம் சாப்பிடுங்கப்பா. ராத்திரிக்கு குளிச்சு வந்துருது. சூடு போட்டா ரியாக்ஷன் ஆகும். சுட்டுக்கு சுடுக்க முடியாது, குளிச்சு சுடுக்க முடியாது, ஜவுச முடியும், பிரச்சனை வந்துடும். அதனால இந்த தயிர் எல்லாம் சாப்பிடாதீங்க. அப்ப கடுதானே என்ன அர்த்தம்? கடுக்கா முடிவு பண்ண ஏமாதி போயிட்டான்னு பொருள். அந்த மாதிரி கொஞ்சமா சாப்பிடு. எவ்வளவு கொஞ்சமா, எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு சாப்பிடுதான். கடுக்கா சாப்பிடு. நான் கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னா ஒரு நைட்டு பூரா ஜீரண பூச்சி பிராண தொப்பு வரைக்கும் ஓடணும். சில பேர் இவ்வளவு வரைக்கும் சாப்பிட்டு பார்த்தா காப்பி இருக்குன்னு வரதே இல்லை. அப்புறம் எங்க தெரிஞ்சு ஆகும். கொஞ்சமா சாப்பிடுங்க. அதான் காலையில் இஞ்சி கடும்புல் சுக்கு, மாலையில் எடுக்காய் மண்டல சாப்பிட்டா இந்த மாதிரி நோயில் ஒரு 40 சாப்பிட்டு பாருங்க. மூச்சு வாங்காது, வெயிட் குறைஞ்சிடும், இதயத்தை வெயிட் இருக்காது, நடக்கதே காத்து மாதிரி இருக்கும். இத சொன்னா இவன் இஞ்சி சுக்கு போட்டாச்சு சாகடிக்கிறான் எல்லாரையும். உதாரணத்துக்கு சொல்றேன், உலக வைத்தியம் தவறுதான் நடக்கிற மாதிரி சொல்ல வரேன். சாப்பிடுற உணவு கூட எப்பவுமே தொப்புளுக்கு மேல இருக்கக்கூடாது. எந்த காலத்துக்கு என்ன விளைச்சுன்னா தெரியாது போதும். இந்த உலகத்துல அதுதான் அகஸ்டே கூட அடிக்கடி சில பாட்டுக்கெல்லாம் போடுவாரு. பொருள் புரிந்த பாட்டு எல்லாம் எந்த காலத்திலையும் பொருந்துற பொருட்கள், எந்த நாட்டுக்கும் பொருந்துற பாட்டுகள். எவ்வளவு சிந்தா சொல்றாரு பாருங்க.
ஒண்ணு சாப்பிடு, தூங்கு, இன்னொரு குழந்தை பெரிய உண்டாக்க போக பண்ணு, அப்பவும் மேனியை நோக்கி அவத்தில் நெல். திண்ணி விலை காய்கனி, அந்த காலத்துல மாமிசம் கிடையாது, காய்கனி பழம் தான் சாப்பிட்டோம். இதுவே தேவையில்லைப்பா, நீ கூட நாளை கூடி வாழல. அப்ப என்ன பொருள்? இந்த காற்றை இங்க கூட காற்றை மாற்றி தலையில ஏறி உடம்புல சுத்த விட வச்சுக்கிட்டீங்கன்னா காற்று என்ன செய்யும்? உடல் கூட ஓட ஆரம்பிச்சிடும். சும்மா ஒரு இட்லி சும்மா பேருக்கு பழக்கத்துக்காக சாப்பிட்டா போதும். எவ்வளவு நாள் வேலை செய்யலாம், எவ்வளவு நாள் இருக்கலாம், தூங்க வராது, எல்லாம் பண்ணலாம். அதிகமா சாப்பிடுறவங்க இத்தனால நினைக்காதீங்க, சாப்பிடாத அதிகமாக செய்வோம். சாப்பிடுறவங்க மயக்கத்தை தூங்கிடுவாங்க, உண்டைகளே தொண்டருக்கும் உண்டு, தூங்கிடுவாங்க. அதுல என்ன பொருள்? இந்த காத்துல உலகத்துல இந்த உடம்புல இருக்கிற ஜீவகாந்தம் 96 காரண காரியங்கள் இருக்கிறது, கருவிகள் இருக்கின்றன. 96 தத்துவம் அதுக்கு பெயர். அந்த தத்துவங்கள் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முப்பொன்னு சொல்லுவாங்க. நம்ம உடலுக்கு 96 வைட்டமின் தேவை. காரண தத்துவங்கள் வைட்டமின், அதாவது ஜீவகாந்த சக்திகள் தேவையான உயிர் சொத்துகள். இது உலகத்துல சாப்பாட்டுல 20க்கு மேல இல்ல. என்ன மருந்து செய்தாலும் 32க்கு மேல இல்ல. வைட்டமின் பி சொல்றோம் 6 தான் இருக்கு. B1, B2, B2 6 தான் இருக்கு. அதுக்கு மேல அவங்கள்டையும் கிடையாது. அது எல்லாம் கண்டுபிடிக்கலாம். பண்ணி எதுவும் மாட்டு எல்லாம் வைட்டமின் பி. அது உலகெல்லாம் தடை பண்ணிட்டாங்க, இந்தியாவில இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த காத்து இருக்கு பார்த்தீங்களா, காத்து, இந்த காத்துல 96 வைட்டமின் இருக்கணும். வெளியில கிடைக்காத வைட்டமின் காத்துலயே இருக்கு. இது பாருங்க, கல்லுக்குள்ள ஒரு தேரை இருக்கு. இந்த தேரை எத்தனை கல்லு பார்த்துக்கிட்டு இருக்கு, நீர்கள் சாப்பிட்டு இருக்கு. என்னைக்காவது கல்ல உடைச்சா வெளியே வரும் இல்லைங்களா? அது சாக்காடு உண்டா? என்ன சாப்பிடுது? தண்ணி. அதே மாதிரி ஆமை இருக்கு, கடவுளுக்குள்ள 6000 ஆண்டு வாழுது. ஒரு சீருக்கு 150 முட்டை போடுறது, துணி போய்க்குது. அது என்ன செய்யுது? இந்த காற்றை வெளியே விடுறதே இல்லை. எங்க போனாலும் பொறுமை, அது மாதிரி பொறுமை இந்த உலகத்துல இல்லை. அந்த அளவுக்கு காத்து காப்பாத்து. ஒன்று ஜீவனை காப்பாத்துது, ஒரு 2 காத்து இல்லாம பல ஆண்டுகள் வாழுது. நம்ம மட்டும் எப்ப பார்த்தா ஓடி 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 நாய் மாதிரி உள்ள ஜீவனை விட்டு விட்டு கடைசியில வியாதி வந்துட்டாலும். இந்த காத்து ஆரம்பம் செய்யணும், சாப்பாட்டை முதல்ல குறைக்கணும். அப்படி அவனுக்கே சாப்பாடு. காற்றை குடிக்கும் கணக்கறிவாரு, கூட்டோடையும் பொறுப்பறிக்குமாமே. அதே மாதிரி பாருங்க, இந்த வேதங்கள் 4 சொல்லுவாங்க உலகத்துல. வேதங்கள் அல்ல, இது மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேதம். இறைவனால் உண்டாக்கப்பட்ட வேதங்கள் 4. இன்னைக்கு போறோம், ஒரு துப்பாக்கி எடுத்து 100 பேர் சுட்டு போடலாம். அந்த காலத்துல யானை போடுவான், அது வீரமா? 5 குடன் அடைக்கணும், இறைமே வீரம். நம்ம உடம்புக்கு 5 அங்குடன் நீ ஒரு 5 நிமிஷம் அடைக்க பார்த்துக்கலாம், நீ தான் வீரன். நீ அங்க நீங்க உட்காந்துட்டு கண்ணால பார்த்தா அது செத்து போடுவானே, சுட்டு எரிக்கலாம். யாரையும் உட்கார்ந்த இடத்துல 1000 பேர் கொள்ளலாம். கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம். 5 புலன் அடைக்கணும், வீரமே வீரம். தெய்வம் ஒன்றென அறிந்த பேரறிவே அறிவு. தெய்வம் என்பது ஒன்றுதான். அது யாருன்னா பிராணவாயு என்ற காத்து தான். வேற உலகத்துல எதுவுமே இல்லை. மனிதனால் உண்டாக்கப்பட்டதுதான் எல்லாமே. நீங்க எந்த கோயிலா இருக்கட்டும், லிங்கலா இருக்கட்டும், பிராணிகள் எல்லாம் மனிதன் செஞ்சவன். கடவுளால் படைக்கப்பட்டது காத்து ஒண்ணுதான். இது எவன் செய்ய முடியாது மனுஷன். அதுவா உள்ள பூந்துக்குது, அதுவா ஓடி போடுது. இது குடிக்க வழி தெரிஞ்சா போதும். தெய்வம் ஒன்றென அறிந்த பேரறிவு அறிவு. சாகாமல் கற்பதே கல்வி. நீ இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன சம்பாதிச்சு அப்படி என்ன பிரயோஜனம்? 10 மாடி வீடு கட்டி வச்சிருக்கான். அவன் காடு நொண்டி மேல ஏற முடியல, கட்டத்தை அமௌண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் போறாங்க, வர கட்டணம் போக முடியலையாங்கிறான். சுகர் ஃபேக்டரி வச்சிருக்கான். 1000 மூட்டை ஒரு நாளைக்கு. சக்கரை வியாதி அத்தனை சாப்பிட்டு ஆண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். நாம் சக்கரை திங்க முடியாது, உற்பத்தி பண்றோம், திங்க முடியாது. அது என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்க்கணும். அதுக்கு இந்த உடலை பாதுகாத்து வச்சுக்கணும். அப்ப நம்ம இந்த உடல் முக்கியம் இல்லையா? நோய் வராம தடுக்க சக்தி வேண்டும் அல்லவா? அப்ப சாகாம இருக்கணும். சாகாத கல்வி. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? ஒரு கவலை சொட்டு ஏமாத்தல் என்பதை ஊன். இந்த ஊன் சாப்பிடுறதுனா ஒருத்தர் ஏமாத்தி நீ பிரியாணி சாப்பிடுறேன், நான் விட போய் சாலாம் கிடையாது. நீ ஒரு இட்லி சாப்பிடு, ஒரு பண்ணு சாப்பிடு, சும்மா தண்ணியை குடி. யாரும் ஏமாத்தி வஞ்சிக்கப்பட்ட உணவா இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல சாமியார்கள் பாருங்க, ஒரு நாளைக்கு குறைச்ச ஒரு 100 பேரா வஞ்சிக்கிறாங்க. அதை சொல்லித்தர, இதை சொல்லித்தரன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு அதுக்கு ஒரு தீட்சை, இதுக்கு ஒரு தீட்சை, இன்னொரு படி ஏற்றிட்டு போறான். அவன் அவ்வளவு ஒரு நாளைக்கு 100 பேர் வஞ்சிக்கிறான். அவன் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கும்? எப்படி 50 நாளைக்கு வீரமே வீரம்.
தெய்வம் உடனறிந்த பெரிய அறிவு, சாகாமல் கற்பதை கல்வி, ஒரு காலம் தோற்றையும் ஏமாற்றம் என்பதை நீங்கதான் நான் வேத உலகத்தில் மனிதனுக்கு படைக்கப்பட்ட வேதங்கள். எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க பாருங்க. பெரிய பெரிய யோகி ஞானீஸ்வரர்களை கடைபிடிக்கிற பாமர்களுக்கு என்ன தெரியும்?